நேர்களே, பீகாருடைய தேர்தல் குறித்து நாம் நிறைய விஷயம் சொல்கிறோம். ஆனாலும் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அசோக் கெலட்டின் மூலம் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். நாம் ஏற்கனவே சொன்னோம், நிதிஷ்குமார் வேட்பாளராக இருக்க மாட்டார். பாரதிய ஜனதா வளர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் கட்சி நிலைப்படுத்தியது போன்று இங்கேயும் நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் என்று சொன்னோம். தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் பாஜகவினுடைய கைவிடப்படுவார் என்று நாம் சொல்லியிருக்கிற போது நிதிஷ்குமார் தான் எங்கள் முதல் வேட்பாளர் என்று அமித்ஷா அறிவித்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இப்போது நவம்பர் 11 நவம்பர் 6 தேர்தல். இப்போ 122 தொகுதியை கைப்பற்றினா தான் அவங்க முதலமைச்சர் ஆக முடியும். இதெல்லாம் நமக்கு எல்லாரும் தெரியும். ஐக்கிய ஜனதாதளம் தற்போது ஆட்சியில் இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி பாரதிய ஜனதாவோடு தேர்தலை சந்திக்கின்றது. தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் முதல்வராகலாம் என்று நிதிஷ்குமார் கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் அவரது கனவில் மண்ணை அள்ளி போட்டு பாரதிய ஜனதா முதல்ல தொகுதியை சமமாக பிரித்தாங்க. 101. அதாவது பாஜக 101, ஜனதாதளம் 101. தேர்தல் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் ஐக்கிய ஜனதாதளத்தின் கைதான் ஓங்கி இருக்கும் எப்போதும். ஆனால் இந்த முறை ரெண்டு பேருமே சரிசமமாக பிரித்ததன் மூலம் நிதிஷ்குமாருக்கு ஒரு செக்கை வச்சது மட்டுமல்லாமல் அவர்கள் தேர்தலில் வேட்பாளர் நிதிஷ் முதல்வராக இருக்க மாட்டார் என்றும் மறைமுகமாக சொன்னார்கள். இரண்டாவது செக்கு என்ன வச்சாங்கன்னா, தேர்தலில் ஜெயிச்சா முதல்வர் ஆகிடலான்னு நிதிஷ் எதிர்பார்த்தார். ஆனால் நிதிஷ்குமார் தான் எங்கள் முதல் வேட்பாளர் என்று அவங்க பாஜக யாரும் வாய் திறக்கவில்லை. அமித்ஷா கூட வெளிப்படையாக என்ன சொன்னார்னா, ஜெயித்த பின் யார் முதல்வர் என்று நாம் பேசிக்கிடலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். இந்த நிலையில் அவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் இப்போ நிதிஷ்குமார் தான் எங்கள் முதலமைச்சர் என்று நாங்கள் அவருடைய தலைமையில் தான் தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். என்டிஏ கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை. முதலமைச்சர் தொடர்பாக நிதிஷ்குமாரின் உடல்நிலை குறித்த கேள்வி கூட நிதிஷ்குமார் தினமும் 5 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவர் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கிறார் என்றும் கூறிட்டாங்க. என்டிஏவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியீட்டில் நிதிஷ்குமார் பேச அனுமதிக்கப்படாதது, தொகுதி பங்கீட்டில் சமரசம் இல்லாதது நிதிஷ்குமாரை பாரதிய ஜனதா வெளிச்சத்திற்கு வரவிடாமல் பார்த்து கொண்டது. பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இப்போ அமித்ஷாவினுடைய பதில் அதற்கு முற்றுப்புள்ளி ஏற்படுத்தியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இப்படியெனில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சி மகாபந்தன் கூட்டணியிலும் இதே கதை தான். இந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக நாம் ஏற்கனவே தேஜஸ்வி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னோம். ஆனால் காங்கிரஸ் பிடிவாதம் பிடித்தது. தேஜஸ்வி முதல்வர் வேட்பாளராக அவங்க அனுமதிக்கல. ராகுல் காந்தியும் ஒரு மாதிரி பேசினார். சலசலப்பு வந்தது. 2014 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் எதுக்கு வெட்டி வீராப்பு காங்கிரஸுக்கு அப்படின்ட்டு இந்தியா கூட்டணியினுடைய தோழமை கட்சிகளும் சொன்னார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அசோக் கெலட் தேஜஸ்வி யாதவை முதல்வராக அறிவித்திருக்கிறார். இது அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தேஜஸ்வி யாதவ் பீகாரில் ஒரு முஸ்லீம் துணை முதல்வர் தனது தலைமையில் இருப்பார் என வெளிப்படையாக கூறவில்லை. இருப்பினும் இதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம், துணை முதல்வர் எந்த சமூகத்திலிருந்தும் வரலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஏன்னால் அங்கே மெஜாரிட்டியாக முஸ்லீம் தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு, பீகார் அரசு இரட்டை இன்ஜின் அரசின் கீழ் ஒரு சிறந்த அடையும் என பிரதமர் சொன்னார். ஆனால் இங்கே அந்த அரசு தானே இருக்கு. ஆனால் அதுவும் தில்லியிலிருந்து நடத்தப்படுகிற அரசு தானே இருக்கு. நிதிஷ்குமார் டெல்லிக்கும் ஆதரவு கொடுக்கிறார். மாநிலத்திலும் அவர் ஆட்சி தான், டெல்லியிலும் அவருடைய ஆட்சி தான். ஆக பல கோரிக்கைகளை மக்கள் வெளிப்படுத்திய பிறகும் இந்த மாநில மக்களுக்கு மரியாதை அளிக்கப்படவில்லை என முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் மரியாதை அளிக்கப்படவில்லை. இதை யார் சொல்றா? எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. பீகார் இன்னைக்கு சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்னால் பிரதமர்களான நேரு அன்னைக்கு இருந்தார். இந்திரா காந்தி குறை சொல்வதிலே பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தன் காலத்தையும் நேரத்தையும் கலைக்கிறாங்க. 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக வாக்கு கொடுத்தார்கள். உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்கள் இதுவரை எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்காதது ஏன், அதற்கான பணிகளை எடுக்காது ஏன்னு யார் கேட்டிருக்கா? நம்முடைய ராகுல் காந்தியுடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்கிறார்.
நீங்கள் தானே இது வரைக்கும் ஆட்சியில் இருக்கீங்க. 2005க்கு அப்புறம் மத்தியிலும் நீங்கள் தானே ஆட்சி, மாநிலத்திலும் நீங்கள் தானே ஆட்சி, தற்போது உங்கள் கட்சி தானே கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கு 20 வருஷம் ஆனப்புறம் எதுவும் செய்யலையப்பா. நேருவும் இந்திரா காந்தியும் பிரதமர்களாக இருந்தபோது பீகாரில் தொழிற்சாலைகள் வந்தது, ஐஐடி வந்தது, ஐஏஎம் வந்தது. இதை பாஜக தலைவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பீகாரில் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக வாக்காளர் பட்டியலிருந்து 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மக்களின் வாக்களிக்கும் உரிமையும் பறிக்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்த முதலே மோடி தனது நண்பர்களான பெரிய வர்த்தகர்களுக்குத்தான் பொது சொத்துக்களை வாரி வாரி வழங்குகிறார். மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவர்களை பிளவுபடுத்தும் அரசியலையும் நடத்தி போலி தேசியவாதத்தை பேசுகிறார். தற்போது அவர்கள் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறார்கள். அரசியல் சாசனத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ள வாக்களிக்கும் உரிமை மதிப்புகளையும் கூட இது இழக்கச் செய்கிறது. குடிமக்களுக்கு உள்ள அனைத்து உரிமைகளையும் பறித்து விடுகிறது. இந்த உரிமையை காக்கும் வகையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்குகளை விற்க வேண்டாம் என்று எனது சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுங்கட்சிகள் தரும் பணத்தில் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். எனது சகோதரர், இதெல்லாம் பிரியங்கா பேசுகிற பேச்சு. எனது சகோதரர் ராகுல் காந்தி அயராது பாடுபட்டு வருகிறார். ஜாதிய வேறுபாடுகளால் ஏராளமான மக்களில் நாட்டில் சமூக நீதி மிகவும் அவசியமானது. பீகாரில் ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பதை பாஜக எதிர்க்கிறது. இங்கு ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸ் உண்மையிலேயே பகிர்ந்து கொண்டிருந்த போது அத்தகைய கணக்கெடுப்பின் அறிக்கை வெளியிடப்பட்டதும் அவர் பிரியங்கா காந்தி தெளிவாக சொன்னார். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ நான் உங்களுக்கு அமித்ஷாவுடைய இதையும் பேசியிருக்கிறேன், பிரியங்காவுடைய வலிமையான கருத்தையும் சொல்லியிருக்கிறேன். நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லாமல் பொது இடத்தில் அவர் பேச விடாமல் தடுக்கப்படுகிறார், இதையும் சொல்லியிருக்கிறேன். ராகுல் காந்தி கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார். மோடி எப்போதும் பதிலளிக்கப் போவதில்லை. இப்பொழுது இருக்கிற அங்கு ஒரு சிக்கல் என்னவென்றால், 2 தரப்பிலும் முதல்வர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். நிதிஷ்குமார் என்று அறிவித்தாலும் அதில் உறுதித்தன்மை இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியில் தேஜஸ்வி தான் முதல்வர் வேட்பாளர் என்பது அது உறுதித்தன்மையான செய்தி. ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட அதிக இடத்தில் போட்டியிடுவதும் அதிகமான இடங்களை கைப்பற்றப் போவதும் உறுதியான ஒன்று. காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 70 போட்டியிட்டு 19 வெற்றி பெற்றாலும் இந்த முறை அவர்கள் 61 இடங்களில் தான் போட்டியிடப் போகிறார்கள். விகாஸ் கட்சியும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அந்த பக்கத்தில் குஷ்வாஹா இருக்கிறார், லாலு அதாவது நிதிஷ் இருக்கிறார், சிராக் பஸ்வான் இருக்கிறார் மற்றும் பிஜேபி இருக்கிறது. இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கிறது, தேஜஸ்வி இருக்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கிறது, விகாஸ் இன்சான் இந்த பார்ட்டியும் இருக்கிறது. அநேகமாக 2 கம்யூனிட்டியுடைய வாக்குகள் பெரும் லாபத்தை இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தும். ஒன்று முஸ்லிம்கள், மற்றொன்று யாதவர்கள். இந்த 2ம் சேர்ந்து ஒரு 31% தெளிவாக வந்துட்டாங்க. மீதி தலித்துகளின் வாக்குகள் பாதியாக பிரியும். 21 விழுக்காடு. ட்ரைபல் ஒரே சதவீதம் தான். அது அவர்களுக்கு இழப்பு என்னென்றா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை இழந்தது அவர்களுக்கு நிச்சயமாக இழப்பு வரும். அதில் ஒரு 11 தொகுதிகளில் ஜார்க்கண்ட் பகுதிகளில் ஏற்கனவே ட்ரைபல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒன்று. ஆனாலும் ஒரு அலை அடிக்கின்ற போது இந்த அலையில் யார் காணாமல் போவார் என்பதை நாம் சொல்ல முடியாது. இரண்டாவது, 15 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிற உயர் சாதி, நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ அதில் தோல்வியை சந்தித்த முகமாக இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் எத்தனை சதவீதத்தை பிரிப்பாரோ அது பாஜகவுக்கு சிக்கல். பாரதிய ஜனதாவுக்கு சிக்கல் பிரசாந்த் கிஷோர், பாரதிய ஜனதாவுக்கு சிக்கல் நிதிஷ்குமாரின் மீது நம்பிக்கையற்ற தன்மை, பாரதிய ஜனதாவுக்கு சிக்கல் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்து ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அந்த மாநிலம் அடையாமல் சென்றது. பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்புகள் இப்பொழுது அமித்ஷா நிதிஷை முதலமைச்சராக அறிவித்ததின் மூலம் அவருக்கு ஒரு சிறு அளவில் பெர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டாலும் உண்மையிலேயே நிதிஷ் தொடர மாட்டார். அவர்களின் பூரண திட்டம் பாரதிய ஜனதாவை கொண்டு வந்து அதன் மூலம் சிராக் பஸ்வானுக்கு அந்த 29இல் 20 தொகுதிகளையாவது கைப்பற்றி 122இல் மிகப்பெரிய பேரத்தை நடத்தி கதையை முடிக்கலாம் என்பதுதான். ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிய மாபெரும் சக்தியான அமித்ஷா அதே வேலையை செய்வதற்கு காத்திருக்கிறார்.
பீகாரிலும் தமிழ்நாட்டிலும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்கே கோணக்களி கிண்டும் கட்சியாக இருப்பது காங்கிரஸ். அவனுக்கு காங்கிரஸ் கட்சியில் எதுவும் இல்லை, ஆட்சிக்கும் வர முடியாது. இருந்த போதிலும் அவர்கள் அதிக பேரம் பேசுவதும் தேஜஸ்வி அறிவிக்க மறுத்ததும் அவர்களுக்கு பெரும் செட்பேக் தான். ஏன்னா மனரீதியாக அவர்கள் பிளவுபட்டிருக்கவே கூடாது. ஒன்று, ஓட்சோரையில் மிக முக்கியமாக வாக்கு திருட்டில் கடைசியில் 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டது எந்தவித இம்பேக்டை ஏற்படுத்தும், ரிவர்ஸ் எஃபெக்டாக அது உண்மையிலேயே ஆகலாமா, முஸ்லீம் வாக்காளர்களை எத்தனை சதவீதம் பேர் மீண்டும் தேர்வுக்குப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இன்னைக்கு பல கிரிட்டீரியா. இருந்த போதிலும் ஜங்கிள் ராஜ் என்பதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் மறந்துவிட்டது. போர்டர் ஸ்கேமும் மறந்துவிட்டது. இந்த போட்டியில் 36 விழுக்காடு தனிப்பட்ட முறையில் முதல்வர் வேட்பாளராக முன்னணியிலே ஓட்டத்தில் இருக்கிறார் தேஜஸ்வி. பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார். 3வது இடத்தில் 16 விழுக்காடை பெற்ற நிதிஷ் இருக்கிறார். பாஜகவுக்கு முகமாக யாரும் இல்லை. இதுதான் ஒரு பிரச்சனை. ஆக எஞ்சிய இன்னும் 4 நாட்களில் பீகாரில் எப்படி இருக்க போகிறது? 243 தொகுதிகளில் வெற்றி பெறப் போவதில் 122 யார் கைப்பற்றப் போகிறார்கள்? இன்னும் குழப்பம் இருந்தாலும் கடும் போட்டி இருக்கும். அந்த வெற்றி சதவீதம் கண்ணுக்கு தெரியாத மயிரிழைவிலான ஒரு சிறிய அளவு சதவீதம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.